இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 102. வீரசிம்மனின் வருகையும் சிதைந்த நகரத்தின் துயரமும். யார் யார் இவ்வாறு செய்தது? இங்கு என்ன நேர்ந்தது? எனது செழிப்பான நகரத்திற்கு இப்படி ஒரு கதி நடக்க யார் காரணம்? சுமத்திரை, நீ எங்கு இருக்கிறாய்? மூத்த அரசர் எங்கே? எனது தந்தை எங்கே சென்று மறைந்தார் என்று அந்த இடமே அதிர்ந்து நடுங்கும் அளவிற்கு அண்டமே கிடுகிடுக்கும் வண்ணம் கத்திக்கொண்டே நகரத்தின் மைய பகுதியை நோக்கி வீரசிம்மன் தனது பிரம்மாண்டமான 6 கால் குதிரையில் வந்து இறங்கினார். குதிரையின் காலடித்தடம் மண்ணில் பட்டபோது அங்கிருந்த கற்கள் தெரித்தன. வீரசிம்மனின் அந்த இடிமுழக்க குரலை கேட்டு போர்க்களத்தின் ஒரு முனையில் இரத்த வெள்ளத்தில் நின்றிருந்த சுமத்திரை தான் நின்ற இடத்திலிருந்து மிகுந்த சிரமத்துடன் பொறுமையாக திரும்பி அவனை பார்த்தாள். ராஜசிம்மன் சுமத்திரையின் தற்போதைய நிலையை தூரத்திலிருந்து கண்டபோதே அதிர்ந்து போனான். எப்போதும் வீரத்தோடு நிமிர்ந்து நிற்கும் அந்த பெண் இன்று சிதைந்து போய் நிற்பதைக் கண்ட அவனது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. சுமத்திரை, என்ன ஆனது உனக்கு என்று பதறிப்போய் அவள் தரை சாய்வதற்குள் அவளது அருகே மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். அதே நேரம் அவனது தளபதி நிகண்டன் மற்றும் அவனது சிறப்பு படையும் மூச்சிறைக்க அவனுக்கு பின்னே வந்து சேர்ந்தனர். சுமத்திரை தன் கையில் ஒரு வாளை பிடித்திருந்தாள். ஆனால் அந்த வாள் அவளது கையிலிருந்து வழிந்த அவளது சொந்த இரத்தத்திலேயே நனைந்து முற்றிலும் சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. அந்த வாளை பிடித்து கொண்டு நிற்கவே அவளுக்கு தெம்பில்லை. ஒரு பயங்கரமான வலியை அனுபவித்துக் கொண்டு அவள் சிலையாக நின்றாள். அவளது தளர்ந்த கையையும் நடுக்கமுற்ற உடலையும் தாங்கி பிடித்த ராஜசிம்மன், என்ன நேர்ந்தது சுமத்திரை? யார் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது? நமது நகரின் மீது தாக்குதல் நடத்திய அந்த உருவங்கள் யார்? அவர்களை இங்கு வரவழைத்தது யார் என்று தனது கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றார். சுமத்திரை மூச்சு விடவே தள்ளாடியபடி, மாமா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் என்னால் இந்த நகரை காக்க முடியவில்லை. என்ன நடந்தது என்று எனக்கு புரிவதற்குள் அனைத்தும் இமைப்பொழுதில் நடந்து முடிந்துவிட்டது. திடீரென வானத்தில் சில விசித்திரமான மர்ம நுழைவு வாயில்கள் தோன்றின. அந்த வாயில்களை பற்றி நான் இதுவரை நமது பழங்கால ஏடுகளிலோ அல்லது வரலாற்றிலோ அறிந்ததில்லை. அந்த வாயில்களிலிருந்து எண்ண முடியாத அளவிற்கு வெண்மை நிற உருவங்கள் வெளியே வந்தன. அவற்றை எதிர்த்து நாங்கள் எவ்வளவுதான் வீரமாக போராடினாலும் எங்களால் அவற்றை வீழ்த்த முடியவில்லை. நாங்கள் அவற்றை அழிக்க அவை மீண்டும் மீண்டும் அந்த நுழைவு வாயிலிலிருந்து வந்து கொண்டே இருந்தன என்று கூறிக்கொண்டே மூச்சு திணறலுடன் மயக்க நிலைக்கு தள்ளாடினாள். ராஜசிம்மனின் கண்கள் ஒரு கொடூரமான கோபத்துடன் சுற்றியிருந்த சூழ்நிலையை ஆராய்ந்தது. இந்த கொடூரமான நிகழ்வுக்கு காரணமானவர்கள் யாரேனும் இங்கு இன்னும் பதுங்கியிருக்கிறார்களா? ஏதேனும் அரக்கன் நகருக்குள் நுழைந்து விட்டானா என்று அவன் சுற்றும் முற்றும் தேடினான். அப்போது தூரத்தில் அவர்கள் பார்த்த அந்த மாபெரும் டிராகன் அடிபட்டு சிறகுகள் பலத்த காயப்பட்ட நிலையில் வீழ்ந்து கிடந்தது. இதுதான் இத்தனை அழிவிற்கும் காரணமா என்று அவன் தனது வாளை ஓங்கியபடி கோபத்துடன் கேட்க, அப்போது மயக்க நிலைக்கு செல்லும் தருவாயில் இருந்த சுமத்திரை மெல்ல பேசினாள். மாமா, அது எங்களை காப்பாற்றத்தான் போராடியது. அது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த டிராகன் வந்த பிறகுதான் நாங்கள் அனைவருமே உயிர் பிழைத்தோம் என்று உணர்ந்தோம். எதிரிகளை சமாளிக்க அதுதான் எங்களுக்கு உதவியது என்றாள். இதை கேட்ட ராஜசிம்மனின் முகத்தில் ஒரு ஏமாற்றமடைந்த கோபம் தெரிந்தது. யாரென்றே தெரியாத ஒரு கும்பல் என் நகருக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துள்ளார்களா என்று அவன் முணுமுணுத்தான். பின் மயக்க நிலைக்கு சென்ற சுமத்திரையை தூக்கி கொண்டு அங்கு நின்ற சிகண்டனை பார்த்தான். உடனே நகரம் முழுக்க தேடுங்கள். யாரேனும் சந்தேகப்படும் வகையில் இருந்தால் உடனே அவனை கைது செய்து அழைத்து வாருங்கள். இங்கு வீழ்ந்து கிடக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் என்று இடியென உத்தரவிட்டார். சிகண்டனும் சிறப்பு படையை சேர்ந்த வீரர்களும் தமது மார்புகளில் கை வைத்து, உத்தரவு அரசே என்று வீர சபதம் கூறி உடனடியாக அங்கே உயிருக்கு போராடும் மக்களை காப்பாற்றச் சென்றனர். அப்போது சிகண்டனுக்கு மட்டும் சில எண்ணங்கள் மனதில் ஓடின. இளவரசி சுமத்திரைக்கே இந்த நிலைமை என்றால் புதிய மருத்துவருக்கு என்ன ஆகியிருக்கும்? அவர் மருத்துவ கிடங்கில்தானே இருந்தார் என்று எண்ணியவன் வேகமாக மருத்துவ கிடங்கை நோக்கி விரைந்தான். அவன் அந்த மருத்துவ கிடங்கின் அருகே வரும்போது அந்த கட்டிடத்தின் மேல் பகுதி சிதைந்து கற்கள் உடைந்து கிடப்பதை கவனித்தான். உள்ளே நுழைந்து பார்க்கையில் அங்கே ஆதித்யா வியப்பூட்டும் விதமாக இரத்தத்தை சிந்தியபடி தரையில் அசைவற்று விழுந்து கிடந்தான். அதை பார்த்த சிகண்டன், மருத்துவரே என்று அதிர்ச்சியில் பலமாக கத்தினான். ஆதித்யாவின் அருகே ஓடிச் சென்று அவனை தூக்கி நாடியை சரிபார்க்க உயிர் இருப்பதை உணர்ந்தவன், இவருக்கு என்ன நேர்ந்தது? இந்த மருத்துவ கிடங்கிற்குள் யார் வந்தது
என்று அதீத சிந்தனையில் இருந்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒன்று புலப்பட்டது. இங்கிருந்த மிருதாயினி பாத்திரம் எங்கே போனது? அவ்வளவு பெரிய பாத்திரத்தை யாராலும் அவ்வளவு எளிதில் நகர்த்த முடியாதே. எப்படி? யார் அதை எடுத்துச் சென்றார்கள் என்று காணாமல் போன அந்த பாத்திரத்தை பற்றி யோசித்தான். ஆனால் அந்த நகரத்தையே ஒரு பாதுகாப்பு சுவர் போல, கவசம் போல வானத்தில் தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் சக்தி அந்த மிருதாயினி பாத்திரத்தில் இருந்துதான் வெளிப்படுகிறது என்பது அங்கிருந்த எவருக்குமே தெரியாது. வேகமாக அவன் ஆதித்யாவை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். ஏனெனில் தற்போது பாதுகாப்பாக இருக்கும் ஒரே இடம் அரண்மனை மட்டுமே. நகரெங்கும் பல இடங்களில் கூச்சல் குழப்பங்களும் இடிபாடுகளும் விசித்திரமான விஷத்தாக்குதலாலும் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பொலிவிழந்து காணப்பட்டனர். அரண்மனைக்குள் இருந்தவர்கள் மட்டுமே இதுவரை தீர்க்கமான சக்தியுடன் இருந்தனர். காரணம், அவர்கள் வெளியே உள்ள எந்த ஒரு மக்களிடமும் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை. ஆகையால்தான் அரசரும் அரண்மனைக்குள் சுமத்ரையை தூக்கிச் சென்றார். இப்போது சிகண்டன் ஆதித்யாவை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே அரசர் ராஜசிம்மன் கோபத்திலும் ஒரு வெறுத்த மனபாவத்திலும் சுமத்ரையை பார்த்து கொண்டு அறைக்கு வெளியே நின்றார். உள்ளே மூத்த மருத்துவர்கள் அவளை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தனர். அவர்கள் அரசரிடம், அரசே, இது வெறும் உடல் காயம் மட்டுமல்ல, அதீத சக்தி இழப்பும் சில மாயமந்திர தாக்குதல்களும் தான் அவளது உடலில் ஏற்பட்டுள்ள சோர்வுக்கு காரணம். இளவரசி விரைவில் குணமாகி விடுவார். இருப்பினும் சில நாட்கள் அவர் ஓய்வில் இருப்பது நல்லது என்றார். என்ன சொல்கிறீர்கள்? அந்த அளவுக்கு அதி தீவிரமான மந்திர தாக்குதல்கள் செய்யும் எதிரிகளா இங்கு ஏன் வந்தார்கள் என்று ராஜசிம்மன் வியப்புடன் கேட்க மருத்துவர் தொடர்ந்தார். அரசே, இளவரசியின் உடல்நிலையை பார்க்கும்போது அவருக்கு அவரது ஆன்மா பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது என்றார். ஆன்மா பாதிக்கப்பட்டதா? அது எப்படி? ஆம், இங்கு வந்த அந்த வெண்மை நிற உருவங்கள் அனைத்துமே துர்ஆன்மாக்கள். அவை சண்டையிட்ட வீரர்களின் மனதிலும் ஆன்மாவிலும் நஞ்சை கலந்திருக்கின்றன என்று எண்ணுகிறேன். அதனால்தான் அனைவரும் வெகு விரைவில் இவ்வாறு சோர்வு அடைந்து சக்தி இல்லாத நிலைக்கு சென்றனர். உண்மையை சொல்லப்போனால் அவர்களின் எண்ணத்தை மட்டுமே அந்த துர்ஆன்மாக்கள் இவ்வாறு மாற்றியிருக்கின்றன. அந்த எண்ணத்திலேயே அவர்கள் தொடர்ந்து இருந்தால் அவர்களது உண்மையான பலம் கைகூடாமல் அவர்களை விட்டு நிரந்தரமாக நீங்கி அவர்களை முடக்கச் செய்யலாம். இருப்பினும் நம்மிடம் ஒரு வழி இருக்கிறது. இவர்களது மனபலத்தை அதிகரித்தால் இவர்கள் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வெற்று நிலைமையிலிருந்து மீள அதிக வாய்ப்புள்ளது என்று அவர் விளக்கினார். அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே பின்னால் சிகண்டன், மருத்துவரே, மருத்துவரே, இங்கே பாருங்கள் என்று கத்திக்கொண்டு ஆதித்யாவை சுமந்து வந்தான். அந்த அறையின் முன்னே நின்ற வைத்தியர் திரும்பி பார்த்து, என்ன நேர்ந்தது? எதற்காக இவனை தூக்கி கொண்டு வருகிறாய் என்று கேட்டார். புதிய மருத்துவருக்கு ஏதோ ஆகிவிட்டது. நான் சென்று பார்க்கும்போது அவர் மருத்துவ கிடங்கில் நினைவில்லாமல் கிடந்தார் என்றான் சிகண்டன். சரி, உள்ளே கொண்டு வாருங்கள் என்று கூறிய அந்த இரு வைத்தியர்களும் ஆதித்யாவை பரிசோதித்தனர். சிகண்டன் வெளியே நின்று கொண்டு என்ன நேர்ந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ராஜசிம்மனுக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் இவன்? புதிய மருத்துவரா? எனக்கு தெரியாத ஒரு புதிய மருத்துவர் நமது நகருக்குள் வந்திருக்கிறாரா என்று எண்ணியவர், தளபதி சிகண்டா, யார் இது? புதிய மருத்துவர் என்று கூறுகிறாயே, இவரை இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லையே என்றார். தன் கைகளை கூப்பி வணங்கிய சிகண்டன், அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஆதித்யாவை பற்றி கூறத் தொடங்கினான். நாங்கள் மகா மருத்துவரை அழைத்து வரத்தான் சென்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களால் அவரை அழைத்து வர முடியவில்லை. காரணம், இவ்வுலகத்திற்கும் குமரிக்கண்டத்திற்கும் இடையேயான பனிச்சுவர் திறக்க மறுத்தது. அதற்குள் யார் நுழைந்தாலும் மீண்டும் மீண்டும் குமரிக்கண்டத்திற்கு செல்லாமல் பனிப்பிரதேசத்திற்கு வருமாறு அந்த நுழைவு வாயில் மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. எங்களால் மருத்துவரிடம் செல்ல முடியவில்லை. அதே நேரம் அந்த இடத்தில் நமது படையில் ஒரு வீரனுக்கு இங்கு ஏற்பட்ட அதே விஷத்தாக்குதல் பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடினார். அவரை சிறிது நேரத்தில் இந்த இளம் மருத்துவர் தனது வித்தையினால் குணப்படுத்தினார். அதைத்தான் பார்த்த பிறகுதான் எங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை வந்தது. ஆகவேதான் மூத்த முதியவர் இவரை இங்கு அழைத்து வர திட்டமிட்டு இவரை இங்கு அழைத்து வந்தார் என்றான். சரி, ஏற்கனவே இவர் வந்துவிட்டார் என்றால் ஏன் மக்கள் இன்னும் அந்த விஷத்தாக்குதல் பாதிப்பில் இருக்கிறார்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டான் ராஜசிம்மன். அதற்கு சிகண்டன், அரசே, மருத்துவர் மிக முக்கியமான மூலிகைகள் சிலவற்றை கேட்டார். அதில் ஒன்று நெருப்புச்சேவலின் இரத்தம். அது அசுரர்கள் வாழும் காட்டில்தானே கிடைக்கும் என்றான் ராஜசிம்மன் அதிர்ச்சியாக. ஆமரசே, ஆகையால்தான் தாமதம். மதிப்புக்குரிய மூத்த முதியவர் என்னையும் சிறப்பு படையையும் உங்களிடம் அனுப்பினார். மற்ற மூலிகைகளை சேகரிக்க இளவரசி சுமத்ரைக்கும் கட்டளையிட்டார் என்றான். ஆனால் என்று சிகண்டன் மெல்ல யோசித்தான். ஆனால் அந்த நெருப்புச்சேவலின் இரத்தத்தை எடுக்க யார் சென்றார்கள் என்று அரசன் கேட்டான். அதற்கு ஏதோ திட்டம் வைத்திருப்பதாக மூத்த முதியவர் கூறினார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்து அவர்தான் அந்த ஆபத்தான காரியத்தை செய்ய சென்றிருக்க வேண்டும் என்று சிகண்டன் பொறுமையாக கூறினான்.
அதை கேட்டு ராஜசிம்மன் பதறிப்போனான். என்ன, நெருப்புச் சேவலின் ரத்தத்தை எடுக்க எனது தந்தை சென்றிருக்கிறாரா? எங்கே? கிழக்கு அசுர காட்டிற்கா அல்லது மேற்கு அசுர காட்டிற்கா என்றான். அப்போது சிகண்டன், அரசே, கிழக்கு அசுர காட்டிற்கு என்றால் அவர் என்னுடனே வந்திருக்கலாம். அவர் மேற்கு பகுதிக்குத்தான் சென்றிருப்பார் என்றான். அதை கேட்ட ராஜசிம்மன் மேலும் கவலையடைந்தான். மேற்கு புறத்திலிருந்துதான் அந்த மாபெரும் அம்பு வந்து டிராகனை தாக்கியது. அங்கு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வலுவான அசுரர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு என் தந்தை சென்றிருக்கிறாரா? இல்லை, நான் என் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜசிம்மன் தனது இருக்கையிலிருந்து வேகம் கொண்டெழுந்தான். அப்போது சிகண்டன், அரசே, தாங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு அவர் ஏதோ ரகசிய திட்டம் வைத்திருப்பதாகத்தான் கூறினார். எனக்கு தெரிந்தவரை அவர் நேரடியாக காட்டிற்குள் சென்றிருக்க மாட்டார். வேறு ஏதேனும் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியே அதை எடுப்பார். சற்று பொறுமையாக இருங்கள் அரசே என்றான். அரசன் அமைதியடையவில்லை. இங்கு என்ன நடந்தது என்று எனக்கு முழுமையாக தெரிய வேண்டும் என்று கூறி சுமித்ரையின் கண்விழிப்பிற்காக காத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்தான். தொடரும்.